அடுத்தது ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர். சரிங்களா? ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நமக்கு வந்து 2 பிளான்ட் இருக்கணும் இல்லையா? நமக்கு ஒரு 2 பிளான்ட் இருந்தால் தான் வந்து ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபருக்கு நம்ம 2 பிளான்ட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ உள்ளே போகும்போது நமக்கு ஆல்ரெடி SDP1 ஒரு பிளான்ட் இருக்குது. நான் சிம்பிளாக ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம். என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ்னால் ஒரு பிளான்ட் புதுசாக ஒரு பிளான்ட் கிரியேட் பண்ணோம்னா என்னென்ன கான்ஃபிகர்லாம் பண்ணால் ஒரு பிளான்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள ஸ்டோரேஜ் லொக்கேஷன், அந்த பிளான்ட் கம்பெனி கோடோட ப்ளஸ் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் அசைன் பண்ணணும். அதுக்கு ரா மெட்டீரியலாக HLB FERTன்னு அசைன் பண்ணணும். அதுக்கு ஒரு மெட்டீரியல் டைப் என்ன பண்ணணும், அசைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிளான்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன். உள்ளே போயிட்டு என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் 3 SPRO உள்ள போயிட்டு SPRO ரெஃபரன்ஸ் IMG ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் என்ன கிரியேட் பண்ண வந்த பிளான்ட் இல்லையா? என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர், டெஃபினேஷன், லாஜிஸ்டிக்ஸ் ஜென்ரல். இங்கே தான் நம்ம ஒரு பிளான்ட் கிரியேட் பண்ணலையா? டிஃபைன் பிளான்ட், நியூ என்ட்ரிஸ். பிளான்ட்டோடதுன்னா SDP2, அதாவது ஸ்கோடா பிளான்ட் 2. அப்படியே 01 கொடுத்து ஃபேக்ட்ரி கேலண்டர் நமக்கு தெரியும் ஆல்ரெடி இல்லையா? நம்ம எப்படி ஒரு பிளான்ட் கம்பெனியோட பிளான்ட்டு. அதுக்கடுத்து ஸ்கோடா பிளான்ட் 1க்கு பதிலாக 2 கொடுக்குறேன். அதுக்கப்புறமா P2ன்னு கொடுக்குறேன் ஷார்ட்கட்டில், இல்லைன்னா பிளான்ட் 2ன்னு கொடுக்குறேன். அப்புறமா டெஸ்ட் இங்கே இருக்குது, இந்த அட்ரஸில் இருக்குது, இந்த நம்பரில் இருக்குது. பின்கோடு இந்த பின்கோடு. அதுக்கப்புறமா சென்னையில் இதுதான் இருக்குது. கண்ட்ரி இந்தியா 22 இது கொடுத்துட்டு டம்மியாக என்ன பண்ணுறோம், பிளான்ட் கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு ஸ்டாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு பிளான்ட் இருக்கும். அதனால ஒரு பிளான்ட்டை கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது அதுக்குள்ளே ஸ்டோரேஜ் லொக்கேஷன் கிரியேட் பண்ணணும். அதாவது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு மெயின்டைன் ஸ்டோரேஜ் லொக்கேஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிளான்ட்டில் போயிட்டு என்ன பிளான்ட்னா SDP1 அப்படின்னு, சாரி SDP2. இல்லை, இது வந்து ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு எப்படி மூவ் பண்ணுறதுன்றது தான் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபரு. ஒரே பிளான்ட்டுக்குள்ளே நம்ம மூவ் பண்ணுறதா இருந்தால் அப்படியும் பண்ணலாம். பட் உங்களுக்கு அப்படி பண்ணணும்னா நான் அப்படி பண்ணிடுறேன். ஓகே, இல்லை புரியாது அதனால. சரிங்களா? அதுக்கப்புறம் இது என்னன்னா SDRM. சரிங்களா? இது என்ன கொடுக்குறேன்னா ரா மெட்டீரியல்ஸ் வைக்கிறது, ஸ்கோடா RM கொடுத்துட்டேன். SDSF செமி ஃபினிஷ்டுன்றதுக்காக இதை வைக்கிறேன். அதுக்கப்புறம் SDFG ஃபினிஷ்டு கூட்ஸ் வைக்கிறதுக்காக இது அதே மாதிரி தான் கொடுத்துட்டு என்ட்ரன்ஸ். அந்த பிளான்ட்டுக்கு எப்படிலாம் கிரியேட் பண்ணணுமோ அதே மாதிரியே பண்ணிக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வேணாலும் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். அதுக்கு பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் நம்மள்ட்ட அவ்வளோதான் ஆல்ரெடி இருக்குது. டெஃபினேஷன் முடிஞ்சாச்சு. அசைன்மெண்ட்டில் போயிட்டு இங்கே தான் அந்த பிளான்ட்டை கிரியேட் பண்ண இல்லையா? இங்கே போயிட்டு அசைன் பிளான் டு கம்பெனி கோட் கொடுத்துட்டு நியூ என்ட்ரிஸ், என்னோட கம்பெனி கோட் என்னென்னா SDC, பிளான்ட் கோட் என்னென்னா SDP2 இந்த தடவை. சரிங்களா? கொடுத்துட்டு என்டர் சேவ் பண்ணிக்கிறேன். தென் பேக் போகிறேன். அசைன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு அசைன் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் டு பிளான்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நியூ என்ட்ரிஸ் கொடுத்து என்னோட பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் கோட் என்ன SDP1 கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக. SDP1 சரிங்களா? சாரி P2 கொடுத்துட்டு அகைன் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டுனா ரெண்டுத்தையுமே அசைன் பண்ணியாச்சு. ஒரு பிளான்ட் கட் பண்ணியாச்சு, ஸ்டோரேஜ் லொகேஷன் கட் பண்ணியாச்சு. /n OMS2 ROH HLB அதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும் இல்லையா? என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நான் உள்ளே கொண்டு போகிறேன் பிளான்ட்டில். அந்த பிளான்ட்டுக்குள்ளே ROH செலக்ட் பண்ணிவிட்டு குவான்டிட்டி வேல்யூ அப்டேட்டிங் பிளான்ட் என்னென்னா SDP2 குவான்டிட்டி வேல்யூ அப்டேட்டிங்கிறத கொடுத்துட்டேன். சேவ் பண்ணிட்டேன். தென் என்டர், தென் பேக், அகைன் பொசிஷன் HALB கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். HALB இல்லையா? தூக்கிட்டானுங்களா? இருக்கா? குவான்டிட்டி வேல்யூ அண்ட் பொசிஷனில் போயிட்டு SDP2 கொடுத்துட்டு என்டர் அடிச்சுட்டு அகைன் நான் இங்கே டிக் பண்ணுறேன். சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பேக் வருவாங்க, FERTன்னு கொடுத்து என்டர் அடிச்சு போயிடுவாங்க. FERT செலக்ட் பண்ணுவாங்க, குவான்டிட்டி வேல்யூ அப்டேட்டிங் கிளிக் பண்ணுறாங்க. சூப்பர் டிக்கர் இருக்குன்னு போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. நம்ம பிளான்ட் டிக்கர் இருக்கான்னு செக் பண்ணும்.
அதாவது SDP2க்கு டிக்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆயிருக்காது. இதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ். சரிங்களா, அதனால் பண்ணிவிட்டு பேக் வந்துடும். அவ்வளோதான், இவ்வளோ தான் கான்ஃபிகரேஷன்ஸ். அதுக்கடுத்து ஒரு மெட்டீரியல் என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த பிளான்ட்டுக்குள்ளே ஒரு மெட்டீரியலை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அவ்வளோதான், கிரியேட் பண்ண தேவையில்ல, எக்ஸ்டெண்ட் பண்ணணும். /mm01. நான் இப்போதைக்கு இந்த டயர்ன்றது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் MEP1 இருக்கிற டயர், இந்த டயரை என்ன பண்ணுறேன்னா மெக்கானிக்கல் இல்லை ROHாகவே நான் என்ன பண்ணுறேன்னா ROH ரா மெட்டீரியலாகவே நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். செலக்ட் வியூஸ். ஆல்ரெடி இது கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் இது என்ன பண்ணுறேன்னா SDP2க்கு SDRMல ஜஸ்ட் அசைன் பண்ணுறேன், அவ்வளோதான். மெட்டீரியல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அண்ட் வில் பி எக்ஸ்டெண்டட். தான் மெட்டீரியல் நம்பர் இது ஆல்ரெடி இருக்குது, பட் இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். SPGன்னு கொடுத்துட்றேன். பர்ச்சேஸ் குரூப் என்னென்னு கேட்குது. மெட்டீரியல் டைப் என்டின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அது எல்லாமே ஆக்சுவலாக என்ன கேட்குமோ அது அப்படியே கேட்கும். சரிங்களா, 7 டேஸ்னா 7 டேஸ். காஸ்ட் என்ன டயர்னா ஒரு 4000 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் என்டர். எஸ், ஏன்னா பிளான்ட் வைஸாக காஸ்ட் மாறும். ஏன்னா ஒரு பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஸ்ட் மாறும். ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுற பிளான்ட்டிங் இருக்குன்னா அங்கேருந்து தள்ளி போயிட்டு ஒரு பிளான்ட்டில் நம்ம வாங்குறாங்க. நம்ம ப்ரொடக்ஷனே வந்துட்டு இந்தியாவில் தான்னா, இந்தியாவில் வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் தான் ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா, இப்போ மும்பையில் போய் ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்துட்டு மும்பையில் இருக்காது. ஏன்னா இங்கிருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதோட காஸ்ட்லாம் சேர்த்து போட்டு தான் அங்கே அந்த டயரோட ரேட் இருக்கும். அதனால பிளான்ட் வைஸாக காஸ்ட் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா மாறும். ஸோ 2071 என்ன ஆச்சுன்னா கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம ப்ராசஸ்க்கு வரும், ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ்க்கு வரும். இப்போ இது வந்ததுக்கு அப்புறமா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரை கிரியேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே கான்ஃபிகரேஷன்ஸ். இது பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போடுவாங்க. அந்த பர்ச்சேஸ் ஆர்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன பர்ச்சேஸ் ஆர்டர்னா அதே பர்ச்சேஸ் ஆர்டர்னாமே ஒரு டி கோட் தான். /ME21N கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சு வந்துடுவாங்க. ஆனால் ஸ்டாண்டர்ட் பர்ச்சேஸ் ஆர்டராக இல்லாமல் UB ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பர்ச்சேஸ் ஆர்டர் எந்த பிளான்ட் கொடுக்க போகுது. முதல்ல நான் பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேஜில் போயிட்டு /MMBயில் போய் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி வந்துடுறேன். அதாவது அந்த ப்ராடக்ட்டு அந்த பிளான்ட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். சரிங்களா, கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஆல் கொடுத்து 2071 கொடுத்துட்டு உள்ள வந்து பார்க்கும்போது இங்கே பாருங்க, ஃபினிஷ்டு கோர்ஸில் 80 இருக்குது, ரா மெட்டீரியலில் 20 இருக்குது, செமி ஃபினிஷ்டில் 40 இருக்குது இல்லையா. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த செமி ஃபினிஷில் 40 இருக்குல்ல, இதில் ஒரு 30 எடுத்து பிளான்ட் 2ல் ரா மெட்டீரியலாக போட போகிறேன். சரிங்களா, இல்லைனா இங்கே ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இந்த ரா மெட்டீரியல் 20 இருக்குது பாருங்க, இந்த 20ல் ஒரு 10 எடுத்து அதில் போட போகிறேன். சரிங்களா, அனுப்ப போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணணும். உள்ளே வந்து சப்ளையிங் பிளான்ட், எந்த பிளான்ட்னா SDP1ல் என்ன பண்ண சப்ளையிங் பிளான்ட், அவ்வளோதான். பர்ச்சேஸ் குரூப் SDPO, பர்ச்சேஸ் SPG குரூப், கம்பெனி கோட் என்னன்னா SDC. என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்குது, 1042 ஏதோ நினைக்கிறேன். SDP1ல் போய் பார்த்து தெரியும். 2071 எத்தனை குவான்டிட்டினா 10 தான். எங்கேருந்து எடுக்கிறேன்னா SDP1ல் SDRMல 10 குவான்டிட்டி, அங்கே ஆல்ரெடி 20 இருக்கு இல்லையா, அதுலேருந்து நான் 10 எடுக்கிறேன். கொடுத்துட்டு சப்ளையிங் அண்ட் ரிசீவிங் பிளான்ட் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தென் என்டர் கொடுத்துட்டு அகைன் யூன்னு இருக்கும், ஐட்டம் கேட்டகரியில் யூ இருக்கும். யூன்னா ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர். ஜஸ்ட்டு ஒரு செக்கு போட்டுருங்க, எந்த ப்ராசஸ் பண்ணாலும் ஒரு செக் போட்டுருங்க. இந்த மாதிரி நோ மெசேஜஸ் இஷ்யூட் செக் சேவ்னு கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துடும். சிம்பிள். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பரை மட்டும் நோட் பண்ணிங்க, 4500017190, 4500017190, 4500017190. இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளான்ட்லேருந்து கூட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. எங்கே இருந்துன்னா /MIGO. இந்த ப்ராசஸ் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்த உடனே இங்கேருந்து இஷ்யூ பண்ணுவாங்க, கூட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. உள்ளே வந்துட்டு ஜென்ரலாக ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் இல்லாமல் கூட்ஸ் இஷ்யூ. சரிங்களா, கூட்ஸ் இஷ்யூ பண்ணிவிட்டு மெட்டீரியல் நம்பர் ஆர்டர் அதெல்லாம் கிடையாது, பர்ச்சேஸ் ஆர்டர் வச்சு இஷ்யூ பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர்னா 4500017190 கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோடா மெட்டீரியல் டைப்பு, அதுக்கடுத்து குவான்டிட்டி 10 குவான்டிட்டி எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிட்டு இங்கே ஐட்டம் ஓகேன்னு அது கொடுத்துட்டு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு
ஏதாவது எரர் இருந்தால் உங்களுக்கு காட்டும். எந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷன்லேருந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குது. ஒன்றுமே இல்லை, இந்த வேர்னு இருக்கு இல்லையா, அந்த வேரில் போயிட்டு இந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷன் SDRMல தான் 20 குவான்டிட்டி இருக்குது, அதுலேருந்து கொடுத்துருங்கன்னு சொல்கிறேன். செக் பண்ணுறேன், இருக்குது, போஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ப்ராசஸ், போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கிருந்து இவங்க அனுப்பிட்டாங்க, கூட்ஸை இஷ்யூ பண்ணிட்டாங்க. அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதே பர்ச்சேஸ் ஆர்டரை யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன அங்கே என்ன பண்ணணும்னா, இதே ஸ்க்ரீனில் கூட்ஸ் ரிசீப்டை பண்ணணும். இங்கே என்னன்னா அதே பர்ச்சேஸ் ஆர்டர் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அவங்களுமே. அதாவது ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரை யூஸ் பண்ணி இஷ்யூவும் பண்ணிக்கிறாங்க, ரிசீவும் பண்ணிக்கிறாங்க. அதனால் மொத்தமாக அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ட்ராக் இருக்குது. தென் இங்கேயுமே வந்துட்டு ஐட்டம் ஓகே கொடுத்துட்டு வந்துருக்கிற 10 குவான்டிட்டி கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு போஸ்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்கே போஸ்ட் ஐட்டம். இப்போ போயிட்டு நீங்கள் ஸ்டாக்கை செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், செக் பண்ணுறேன் அப்படின்னா ஒன் டைம் பேக் போயிட்டு வாங்க, போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஓ மை காட், ஸ்டாக்கே மூவ் ஆகல. /ME23 N /ME21N ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் 21 வந்து வெண்டார் இருக்கா, யூபினா ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபரு, வெண்டார் எந்த வெண்டார்னா சப்ளையர் SDP1லேருந்து போகுது, SDP1லேருந்து போகுது. ஸ்டாக் வந்து SDPO, SPG, SDC, மெட்டீரியல் நம்பர் 2053 20 SDP1ல் இருக்கிற ஒரு மெட்டீரியல், SDP1ல் இருக்கிற ஒரு மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் PO குவான்டிட்டி 10 குவான்டிட்டி எங்கே போகணும்னா SDP2க்கு தான் போகணும். மேலே உங்க மட்டும்தான் ஃப்ரம் பிளான்ட் மட்டும்தான் அங்கே கொடுக்குறோம். இங்கே SDRMல வந்து உள்ளே வந்துடும். சரிங்களா, கொடுத்துட்டு அகைன் செக் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட் டைம் இங்கே SDP1 கொடுத்துருப்பேன், அங்கேருந்து எடுத்து அங்கேயே போகிறது. கொடுத்துட்டு இங்கே பார்க்குறேன் 4500017191. இப்போ கூட்ஸ் இஷ்யூ பண்ணுறேன். கூட்ஸ் இஷ்யூ பர்ச்சேஸ் ஆர்டர் 4500017191 கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா இங்கே வந்துடும். வேரில் கேட்குது எங்கேருந்து கொடுக்க போகிறீங்கன்னு, SDRMலேருந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இங்கே பிளான்ட் 1 இருக்கணும். செக் பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுறேன், ஃப்ளாக் ஆகலை, ஃப்ளாக் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுறேன், போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ கூட்ஸ் ரிசிப்ட்டுக்கு போகுது, கூட்ஸ் அங்கே போய் நான் ரிசீவ் பண்ணோம். அப்படியே இங்கே இதே ஸ்க்ரீன்லேயே ஃபஸ்ட்டு பேஜ் கூட்ஸ் ரிசிப்ட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் 45 இந்த தான் என்ட்ரு அடிச்சுட்டு ஐட்டம் ஓகே டிக் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ போய் நான் ஸ்டாக்கை செக் பண்ணேன்னா எனக்கு /NMMBEல போயிட்டு பார்த்தேன்னா அந்த ஸ்டாக் தான் இருக்கு. இது பார்த்தீங்களா, அந்த 10 இங்கிருந்து 1020ல் 10 போயிடுச்சு, இங்கே வந்துடுச்சு. கரெக்டா, லாஸ்ட் டைம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா ஃப்ரம் பிளான்ட்டும் SDP1 SDRM, 2 பிளான்ட்டும் டெஸ்டினேஷன் பிளான்ட்டும் SDP1 SDRM, இதுதான் வந்துட்டு நம்ம பண்ண மிஸ்டேக். அதனால என்ன ஆச்சுன்னா நமக்கு அந்த பிளான்ட்லேயே இருந்து அந்த பிளான்ட்டுக்கே மூவ் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு எங்கே அவுட்புட் கட்டும் இல்லையில்ல, ஸோ அது யூஸும் கிடையாதுல்ல. அங்கேருந்து மறுபடியும் அங்கேயே எடுத்து போகிறதுக்கு எதுக்கு நான் பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ். ஸோ இதோட ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஸ்டாக்